திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். இன்றைய திருக்குறள் எண் 930. அதிகாரம் கல்லுண்ணாமை. திருவள்ளுவர் ஒரு நாள் தனது பயணத்தை தொடங்குகிறார். அவர் சென்று கொண்டிருக்கின்ற பொழுது அங்கே ஒருவன் ஆடைகள் அவிழ்ந்து அவலமாய் கிடக்கின்றான். செத்த பிணம் போல் அடங்கி கிடக்கின்றான். அவனை பார்த்ததும் ஏன் இவன் இப்படி இருக்கிறான் என்ற ஒரு கேள்வி அவனுக்குள்ளே எரிகின்றது. திரும்பி பார்க்கின்றார். அங்கே ஒரு கூட்டம். அது ஒரு கள்ளுக்கடைக்கு முன்னால் இருக்கின்ற கூட்டம். அவர்களை பார்த்ததும் இவர் மனதிலே ஒரு ஆச்சரியமான ஒரு கேள்வி. இவர்களெல்லாம் இவனை கடந்துதானே போயிருப்பார்கள். இவனை பார்த்த பின்பும் இவர்கள் போய் கல்லை உண்கின்றார்களே, இந்த கல்லினை உண்டபின் நாமும் இப்படித்தானே கிடப்போம் என்பது அவர்களுக்கு தெரியாதா என்று அந்த யோசனையிலே எழுதிய குறள்தான் கல்லுண்ணா பொழுதில் களித்தானை காணுங்கால் உள்ளான்கொள் உண்டதன் சோர்வு. நாம் சாதாரணமாக இருக்கின்ற பொழுது ஒரு மது குடித்து வீழ்ந்து கிடத்தவனை பார்க்கின்ற பொழுது நாமும் இப்படித்தானே மது குடித்தால் ஆவோம் என்று தெரியாமலா இந்த உலகம் சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்றது என்று அவர் கேட்கின்றார். உண்மையில் மது உண்டால் வாழ்க்கை தவறும். குடித்தால் குடும்பம் நாசம். குடித்தல் நாட்டின் சாபம். குடித்தவனை பெற்ற தாயே வெறுப்பாள். குடி வாழ்வு மரண வாழ்வு. எப்படி வாழ வேண்டும் என்பதை காட்டிலும் எப்படி வாழக்கூடாது என்பதை இளமையில் தெரிந்து கொண்டால் வாழ்வு சிறக்கும். நம் வாழ்வினால் நாடு உயரும். எனவே வாழ்வில் நல்லதை செய்வோம், நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக்கொள்வோம், வாழ்வில் உயர்ந்து நிற்போம். மீண்டும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.